நேர்முகமான வரி என்பது 50 ரூபாய் கேட்டு வாங்குவது. மறைமுகமான வரி என்பது இவருக்கே தெரியாமல் இவரிடத்துல வரி வாங்குவது. கரண்ட் பில்லு 16,000 வந்திருக்கு. 2 மாசத்துக்கு ஒரு தடவை 6,000 6,500 வரும். இப்ப 6,000 தாண்டி 16,000 எங்க இருக்கு? 16,000 வந்தது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பார்த்தா இன்ஸ்டால எல்லாருக்குமே 2,000 வரவங்களுக்கு எல்லாம் 8,000 வந்திருக்கு. 8,000 வந்தவங்களுக்கு எல்லாம் 18,000 வந்திருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? கரண்ட் பில்ல பாரு, இந்த மாசத்துக்கு 20,000 எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்னைக்கு 10 ரூபா 190 ரூபா போட்டு வாங்கணும். 2 நாள் ஒரு வாரமா வாங்கிட்டு தான் இருக்குங்கண்ணா. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சொத்து வரி 300 முதல் 400% வரை உயர்த்தப்பட்டிருப்பதாக சென்னை மக்கள் குமுறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சொத்து வரி உயரவில்லை என்று சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவிலேயே வரி உயர்வை சுட்டிக்காட்டி அவர்கள் புகாரினை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரிசியின் விலை மூட்டைக்கு 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். உர விலையை எல்லா உரத்துகளும் விலையை கூட்டிட்டாங்க. இது கூட்டினது எங்களுக்கு தெரியாது. என்ன பொருள் எடுத்தாலும் 2,000 அப்படிங்காங்க. ஒரு மூடைக்கு 800 ரூபா, குறைஞ்சு 800 ரூபா கூட்டியிருக்காங்க ஒரு மூடைக்கு. 1,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 50 கிலோ உர மூட்டை ஒரே நாளில் 800 ரூபாய் விலை உயர்ந்து 2,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது போதாதா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதாதா? மொத்த சோறுமா கொட்ட வேண்டும்.